டீப் ஃப்ரை பண்ணாம 2 ஸ்பூன் எண்ணெயில பண்ண அவல் மிக்சர் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாங்க. செம்ம கிறிஸ்பியா சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. கெஸ்ட் வராங்கன்னா உடனே இதை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. நீங்க கெட்டி அவல் எடுத்துக்கலாம், லேஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லன்னா கடல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஈவன் சன்ஃபிளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். கடாய் கொஞ்சம் அடிகனமான கடாயா எடுத்துக்கோங்க. லேசான கடாயா இருந்ததுன்னா டக்குன்னு பிரவுன் ஆகி கரிஞ்சிருங்க. இந்த அவல் நல்லா பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்ல. பிரவுன் ஆனா அது ரொம்ப கரிஞ்சிரும். சும்மா 2 அவல் கையில எடுத்துட்டு உடைச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் கிறிஸ்பியா இருக்கிறது. அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அதே கடாயில இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, பொட்டுக்கடலை, நீங்க அது அளவு பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம். நிறைய வேணும்னா கூட நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க. இப்பயும் அடுப்பு சிம்ல தாங்க இருக்கணும். 1 நிமிஷம் வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாம சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்த கடலையை அந்த அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் சரி, அந்த அவளை தூக்கி இதுக்குள்ள கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் சரி, எப்படி வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு நான் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்து வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. நீங்க கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கோங்க. இல்லைன்னா அங்கங்க வறுபடாம இருக்கும். கடலை நீங்க எல்லாமே ஒன்னா போட்டு வறுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம பொரி வறுக்கிற ஸ்டைல் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.